ஏய் மனசா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதையோ தீவிரமா பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? ஏய், வாயை திறந்துதான் உனக்கு பதில் சொன்னா என்ன? லூசு லூசு. ஏண்டி, உன்னை என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா என்ன? நீ பாட்டுக்கு இப்படி நடந்துக்கிற? உன்னை அனுசரிச்சுதான் நான் நடந்துக்கணுமா என்ன? வாயை திறந்துடாத. உடம்பு சரியாயிடுச்சா என்ன? ஏய், பதில் சொல்லு. உன்னை கேட்டுட்டு இருக்கேன். சரியாயிடுச்சு. சரி, அப்ப ஆபீஸ் வர வேண்டியதானே? என்னையில இருந்து ஆபீஸ் வர? இல்ல இப்படியே வீட்டுல சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுவுமே சொல்லலை, அதான் நான் அப்படியே. ஓ, அப்போ நான் சொல்றது மட்டும்தான் செய்வியா என்ன? ஆமாம் ஆமாம், நீ தான் எனக்கு காசு கொடுத்து வாங்கின பொருளாச்சேனா, அதனால நீ என்ன சொல்றியோ அதை தானே செஞ்சு ஆகணும். ஓ, அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? ஏய் வர்ஷினி, இந்த பைத்தியத்துக்கிட்ட நீயே வாயை கொடுத்து மாட்டிக்காதடி. சரி, அப்போ இந்த மாமாவுக்கு என்ன மாமாவா? சரி லேவிட். அப்புறமா ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். என்ன விஷயம்? உன் ஃப்ரெண்டு யாழினி தான் வர்ஷிய காணும்னு தேடிட்டே இருக்காளாம். அவகிட்ட என்ன சொல்ல போற? நான் இன்னும் யோசிக்கல, ஏதாவது சொல்லணும். ஏன் கூட இருக்கேன்னு சொல்றியா? பொறுக்கி பொறுக்கி. இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. அப்புறம் என்ன சொல்ல போற? ஏய், இப்படி மௌனமா இருந்தா எப்படி? இப்போ என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற? ஏய், மாமான்னு தான் கூப்பிட வேணாம், கொஞ்சம் மரியாதையா தான் கூப்பிடேன். இவனுக்கு மரியாதை தான் ஒரு கேடு. நீ அவகிட்ட என்ன சொல்றேன்னா, ஒரு பையனை நான் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருந்தேன், அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் அவன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிடு. ஓஹோ, நான் தான் யாரையுமே காதலிக்கலே, அதுதான் அவளுக்கு நல்லாவே தெரியுமே. இத்தனை வருஷமா நான் அவ கூட தானே இருக்கேன். இத்தனை வருஷமா நீ அவங்க கூட இருந்தா மட்டும் என்ன, அவங்க கிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க கிட்ட எதுவும் நீ பேச வேணாம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ அவங்க கூட ஏதாவது இதையும் மீறி பேசினா பிரச்சனை உனக்கு இல்லை, அவங்களுக்கு தான். புரியுதா? ஐயோ கடவுளே, நான் யார்கிட்டயும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், போதுமா? ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீயும் சீக்கிரமா தூங்கு, மார்னிங் சீக்கிரமா கிளம்பு ஆஃபீஸ்க்கு. போட எலும்பி போறேன்ட்டு இங்கே உட்காந்துட்டு இருப்பான். வர வர உன் மைண்ட் வாய்ஸே சரியில்லை சொல்லும், பார்த்துக்கோ. மைண்ட் வாய்ஸ் எப்படி உனக்கு கேட்கும்? நிஜமாவே உனக்கு கேட்குதோ? அதெல்லாம் ரொம்ப கிளியராகவே கேட்குது. சரி, நான் போறேன். போ போ. லூசு லூசு. ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் தானா? எனக்கு எப்படி தெரியும்? நான் காமினி பேசுறேன். ஓ, இவ எதுக்கு இங்க கால் பண்ணிருக்கா? அது நான் காமினி, நாகேந்திரன் மாமாவோட பொண்ணு. தெரியும். சொல்லுங்க மிஸ் காமினி. அது மாமா, எனக்கு கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க முடியுமா? சொல்லு, ஃபோன் பண்ணிட்டு என்ன விஷயம்னு டக்குன்னு சொல்லிடு. இதில் என்ன தயக்கம்? அது மாமா, கல்யாணத்துக்கு வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாதகம் பார்க்குறதுக்காக அப்பா ஜாதகத்தை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. சரி, அதுக்கு இப்போ என்ன? ஜாதகம் தான் பார்க்கட்டுமே. அது இல்லை, அப்பா எப்படியாவது உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடணுங்கிறதுல குறியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு. இங்க பாரு காமினி, உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. என்ன சொல்றதுனாலும் டக்குன்னு தயங்காம சொல்றியா? மாமா, நான் என் காலேஜில் படிக்கிற என்னோட சீனியர் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவர் சென்னையில் தான் வேலை தேடிட்டு இருக்காரு. இப்போ தான் படித்து முடிச்சுட்டு. ஸோ. சரி, நீ அவனை காதலிக்கிறேன்னா எதுக்கு என்கிட்ட சொல்ற? உன் வீட்டில் சொல்ல வேண்டியதுதானே? அதுதான் பிரச்சனை மாமா. நான் எப்படி வீட்டில் சொல்கிறது? அவன் இப்போ தான் வேலை தேடிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி காசு பணம்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சரியாக வேலை கூட இல்லாத ஒருத்தனை நான் போய் கட்டிக்க போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அதனால தான். அதனால நான் இப்போ என்ன சொல்லணும்னு சொல்றீங்க காமினி? மாமா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். என்னோட ஜாதகம் பொருந்தினாலும் உங்களுக்கு என்ன கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஓ, அதை நீயே சொல்லியிருக்கலாமே.
ஐயோ மாமா, நானே சொன்னாலும் என்னை கம்பல் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா திருப்பி கொஞ்ச நாளைக்கு என் கல்யாணத்தை பற்றி அவங்க பேச்சே எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஹரிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஹரி? ஹரி நான் லவ் பண்ணுறவரோட நேம். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. தேங்க்ஸ் மாமா, நான் வச்சிடுறேன். ம் ம் கண்டிப்பாக வேற ஏதாவது பொண்ணாக இருந்தா இவ்வளோ சொத்து பணம் இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சிருப்பா. இவ பரவாயில்ல, காதலிக்கிற பையனை ஏமாத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறா. இப்போ கூட இவ்வளோ நல்ல பொண்ணுங்களும் இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். ரஞ்சித் கிட்ட சொல்லிடலாம். அப்புறம் 2 பொண்ணுங்களில் ஒன்று போயிடுச்சுன்னா இன்னும் இருக்கிறது மாலினி மட்டும் தானே. சே, இந்த மாலினியை வேற நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க அப்பா எப்பத்துல இருந்தா நம்மளை இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணிட்டாரு. ஆனால் சரி, பார்ப்போம். என்ன மாமா, 2 பேரும் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, பின்ன இருக்காதா? என்னோட ஒரே ஒரு பேரனோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கும்ல, அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்தை மட்டும் பிளான் பண்ணால் போதுமா? அதுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாமா? அதுதான் நம்ம அன்னைக்கே முடிவு பண்ணிட்டோமே மருமோளே. நம்மளோட மாலினி இல்லைன்னா காமினி, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆமா கங்கா, கரெக்டா சொன்னா. நமக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுக்க வேண்டாம். நம்ம குடும்பத்துல உள்ள பொண்ணுனாதான் ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வரும். சரிங்க மாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். என் பையன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆமா மித்ரா, என்னன்னு தெரியல, சடனா கால் பண்ணி கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? ஆமாம் மாமா, எனக்கும் அதான் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா, நீ உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி? சொல்லிட்டேன் அத்தை, நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன், கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதில் சம்மதமாம்மா? ஆமாம் அத்தை, அண்ணா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏங்க சொல்லு கங்கா. நீங்களும் கஜேந்திரனுக்கு ஃபோன் பண்ணி மாலினியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொன்னீங்களா? நான் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வர சொல்லியாச்சு. ஆனா அவன் அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு பேசுறான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்க, அப்புறம் ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமா பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்களோ. என்ன ஆச்சு கங்கா, ஏன் அப்படியெல்லாம் சொல்ற? என்னங்க, இப்போ இருக்கிற பொண்ணுங்க பற்றி நம்ம ஒன்றும் கணிச்சு சொல்ல முடியாது. இங்க பாரு கங்கா, நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? நம்ம ஆதிக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே இருக்கு. அவனுக்கு கண்டிப்பா 2 பொண்ணுங்கள்ல நல்ல பொண்ணாதான் கிடைக்கும். என்னமோ மாமா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் என் மனசு தான் ஆற மாட்டேங்குது. நம்ம தேவாவோட பொண்ணு நம்மளை தேடி வந்திருந்தா அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்னு தோணுது. என்ன மித்ரா, நீ இப்படி பேசுகிற? உன் அண்ணன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட தேவாவோட பொண்ணு தான் முக்கியம்னு பேசுகிற நீ. பரவாயில்ல, இப்படி ஒரு அன்னிக்காரியோட வாழறதுக்கு தான் என் மோளுக்கு கொடுத்து வைக்கல. என்னமோ அத்தை, எனக்கு அண்ணாவும் அண்ணன் பொண்ணு எல்லாமே சொந்தம் தான். ஆனால் என் பையனுக்கு அவள் சரியாக இருப்பாளான்னு தான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. அதோட நம்ம தேவாவோட பொண்ணுனா நம்ம குடும்பம் மறுபடியும் சேர்ந்துருமேன்னு நினச்சேன். குடும்பம் சேர்ந்துருமா? அந்த குடும்பத்தை பிரிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு திரிகிறான் உன் பையன். நீ அதையே வச்சுட்டு குடும்பம் செய்யணும்னு கனவு காண்றியா? அந்த கனவையெல்லாம் எப்போ தூக்கி போட்டுட்டேன் மாமா. போன வாட்டி அவன் வந்து பேசின பேச்சிலேயே எப்போ அவனா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினச்சாச்சு. சரி, அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத மருமோளை. இப்போ அவன் இதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். ஆமாம் அத்தை, ஆனால் இப்போ வரைக்கும் என் பையன் இவ்வளோ கோபக்காரனாக இருக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வரும்போது இப்படியே இருந்தா எப்படி எதுக்கு எடுத்தாலும் கோபத்தில் பண்ணனா என்ன பண்ணனே தெரியலை. அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. அவன் என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் அவனை அடக்குறதுக்காகவே வருவா. அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவா. யாரு நீங்க? 2 பொண்ணு தான் பார்த்துருக்கீங்க. அவங்க 2 பேருமே ஆதி முறைச்சாலே 10 அடி தூரம் தள்ளி போய் நிற்பாங்க. இவங்க 2 பேரும் அவனை அடக்கிறதாவது. மாமா, அதோட புரோக்கர் கிட்ட சொல்லி வேற ஏதாவது 2-3 பொண்ணுங்க ஃபோட்டோவும் பார்த்துடலாமா? ஏங்க, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. என்னமோ கங்கா, நீ சொன்னாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு நம்ம குடும்பத்திலேயே யாராவது ஒரு பொண்ணு தான் அவனுக்கு வாழ்க்கை துணை வரணும்னு மனசுக்கு படுது. அதோட ஜாதகம் பார்க்கும்போதும் பார்த்தேன் இல்லையா, குடும்பத்துல உள்ள பொண்ணு தான் அவனுக்கு மனைவி அமையான்னு தான் சொன்னான். சரிங்க மாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே பண்ணிக்கலாம். மாமா வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தை மாமா சும்மா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா?
நல்லா இருக்கனே. மைனி எப்படி இருக்காவ? அவளுக்கு என்னம்மா, நல்லா இருக்கா. எல்லாரும் நல்லா இருக்கும். வாங்க வந்து உட்காருங்க. வாங்க தம்பி உட்காருங்க. சித்ரா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா அண்ணனுக்கு. சரி அத்தா, இதோ வரேன். நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்கப்பா. பரவாயில்லம்மாமா, இந்த பணிவு தான்ப்பா வாங்கிட்டே எனக்கு பிடிச்சது. இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படியும் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இன்னும் கொஞ்ச நாளையில எல்லா சொத்தும் நமக்கு தான். இந்தாங்கண்ணே காஃபி குடிங்க. குடிக்காம இதுல வை. என்ன எல்லாரும் கூட்டா என்ன பேசிட்டு இருக்கீங்க? கஜேந்திரா வாப்பா, எப்படி இருக்கா? உட்காருங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். என்ன நம்மள வர சொல்லிட்டு இவனையும் வர சொல்லியிருக்காவ. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். ஆனால் எங்களெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா? இந்த வீட்டு பக்கமே வரலை. ஏதோ சூரிய நாராயணன் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்துட்டு இருந்த. அவன் போய் சேர்ந்ததும் நீயே எங்கள் உறவு வேணான்னு விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. நான் இங்க வராமலாம் இருக்கேன், வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். பேச்சுவார்த்தையில் தான் இருக்கேன். நீங்க என்ன, நான் என்ன ஒட்டும் வரோம் வேண்டான்னு ஒதுங்கின மாதிரியே சொல்றீங்க. இது காமினி பிள்ளைக்கு ஜாதகத்தையும் கொண்டு வர சொல்லியிருக்காவளா என்ன? அவளுக்கு ஜாதகத்தை கொண்டு வந்தா மட்டும் என்ன, நம்ம தான் ஜோசியக்காரரை பார்த்து கட்டு கட்டா பணம் கொடுத்துட்டு வந்துட்டோமே. நம்மளுக்கு மோளுக்கு ஜாதகம் தான் பொருந்தும்படியா பண்ணணும். நீ வேற நம்பிக்கையாட்டு இருப்போம். சரி, இப்போ 2 பிள்ளைகளுக்கு ஜாதகமும் இருக்கு. நானும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிறகு ஜோசியக்காரரை வர சொல்லியிருக்கேன். 2 பிள்ளைகளுக்கு ஜாதகத்திலையும் எது பொருந்தோன்னு பார்த்துக்கிட்டு நம்ம பேசி முடிச்சிடலாம். ஏன்னா நாங்களும் இருக்கோமா மாமா. சரி, இருந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு இருங்க. மத்தியானத்துக்கு பிறகு ஜோசியக்காரன் வருவாரு, நம்ம என்ன சொல்லாருன்னு பார்ப்போம். என்ன? சரி மாமா, நாங்க இருக்கோம். எப்படியுமே நம்ம பிள்ளைங்க ஜாதகம் தான் பொருந்தோன்னு ஜோசியக்காரரு சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. என்ன இது, யாழினி பக்கத்தில் ஆதியோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஒருவேளை நம்ம மேலே ஏதாவது டவுட் வந்துருச்சா? ஐயோ, இவ வேற பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கா. வர்ஷி இப்போ எங்கே போய் உட்காருவா? அவள் பக்கத்தில் நம்மளால உட்கார முடியாதோ? ஹாய் மேம். வந்துட்டா டீச்சர். எதுக்கு இவங்க நம்மளை முறைச்சிட்டே இருக்காங்க? மேம், நான் யாழினி பக்கத்தில் உட்காரணும். அதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் நான் தான் இந்த பிளேஸில் உட்காருவேன், நீ அடுத்த பிளேஸில் உட்காரு. ஐயோ, இந்த குரங்கு வேற இப்படி பேசுதே. ஓகே மேம், சாரி. வர்ஷிமா, பரவாயில்ல யாழினி, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். பெரிய பாச பறவைகள். எப்படியாவது லஞ்ச் பிரேக்கில் வர்ஷியை கூட்டிகிட்டு போய் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். வர்ஷி ப்ளீஸ், என்கிட்ட உண்மையை சொல்லு. எங்கடி போயிருந்தேன் இவ்வளோ நாளா? எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துடி, அதனால தான் கொஞ்ச நாள் வர முடியல ஆஃபீஸ்க்கு. பார்த்தாலே தெரியுது, எப்படி பாரு இழைச்சி போயிட்ட. ஆனால் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லு. என்னடி சொல்லணும்? நீ நீ எதுக்கடி ஹாஸ்டல் காலி பண்ணிட்டு போன? அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்கடி, தயவு செஞ்சு நீ உண்மையை சொல்லு. அது அது வந்து யாழுமா, நீ என்னை மன்னிச்சிடு. என்ன ஆச்சுடி, என்ன ஆச்சு சொல்லு. நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவன் கூட தான் இருக்கேன். என்னடி பைத்தியக்காரத்தனமா சொல்கிற? சின்ன வயசுல இருந்தே நானும் மிருதுலாவும் உன் கூட தான் இருக்கோம். உனக்கு எங்களுக்கு தெரியாமல் ஒரு லவ்? அதுவும் வாய்ப்பே இல்லை. என்னடி என்னடி இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன் யாழு. இல்லை வர்ஷிமா, நீ பொய் சொல்கிற. நீ நம்பினாலும் நம்பலாட்டியும் அதுதான் உண்மை. நான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அவன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். வர்ஷிமா, பல்லெல்லாம் அடித்து கலத்திடுவேன். உண்மையை மட்டும் சொல்லு, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? ப்ளீஸ் யாழு, இதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்தாத. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். என்ன இந்த வர்ஷினி இப்படி போய் பேசிட்டு போகிறா? இவளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் என்னன்னு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கஷ்டமாக இருக்குது. இவளுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது? ஏதாவது சொன்னால் தானே நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். சே, ஏன் தான் என் நண்பன் இப்படி இருக்கானோ. எவ்வளோ ஃபீல் பண்ணுற அந்த யாழினி பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவகிட்ட உண்மையை சொல்கிற சுச்சுவேஷன்லேயும் நாம் இப்போ இல்லையே. என்னாச்சு யாழுமா, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? சார், அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ டல்லாக இருக்க மாதிரி இருக்கே. வர்ஷினிக்கு
ஏதோ ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிரும், நீ ஃபீல் பண்ணாத. அப்புறம் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் நான் இப்போதைக்கு அதை அதை பற்றி பேச வேணாமே. உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் டைம் வேணும். ஓகே, பிடிச்சிருக்குல்ல, அது போதும். எவ்வளோ திமுறா உட்காந்துருக்க பாரு. ஏய் சோனா, என்ன ஆதி, ஏன் முறைச்சிட்டே இருக்க? சரி, எதுக்காக என்ன வர சொன்ன? நேரம் போகல, அதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கலான்னு வர சொன்னேன். ஐயோ, அப்படியா ஆதி? உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? இடியட். ஏய், எதுக்கு சும்மா அந்த வர்ஷினிய முறைச்சிட்டே இருக்க? உனக்கு அவளை முன்னாடியே தெரியுமா என்ன? அதெல்லாம் தெரியாத ஆதி, நான் எங்க முறைச்சிட்டே இருக்கேன்? ஒர்க் ரிலேட்டடாக தான் ஏதாவது பேசுகிறேன். பேசுன எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, அவ ஒரு எம்ப்ளாயி தானே, அவளுக்காக எதுக்கு நீ இவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு வர? ஏய், அவ என்னோட எம்ப்ளாயி, நான் வச்சிருக்கேன் வேலைக்கு. நீ எதுக்கு அவளை வேலை வாங்குற? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓவர் டைம் வேலை வாங்குறது. நீ சரியில்லை ஆதி, எப்போ பார்த்தாலும் அவளுக்காண்டியே பேசிட்டு இருக்க. நான் விசாரிச்ச வரைக்கும் நீ ஓவரா தான் அவ விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. ஏதோ சம்திங் சம்திங். ஏய் சி, லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ விஷயத்துல கொஞ்சம் தள்ளியே இரு. ஏன், அவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இனி ஒரு டைம் அவகிட்ட மோதுறத பார்த்தேன், அப்புறம் நீ இந்த ஆஃபீஸ்லேயே இருக்க மாட்ட. மைண்ட் இட். போய் வேலையை பாரு, சும்மா கடுப்பேத்திட்டு. அது எப்படி? என்ன பார்த்தா மட்டும் கசக்குது, அவளை பார்த்தா மட்டும் இனிக்குதா? ஏய், சும்மா எதையாவது பேசி என் நேரத்தை வேஸ்ட் ஆக்காத. கிளம்பு. சி, இவளை பார்த்தாலே பத்திட்டு வருது. என்ன இவன் இப்போ வரான்? இவனுக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையா என்ன? வேலை முடிஞ்சால் வீட்டுக்கு போகிறது தானே, அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு வரான்? லுக்க பாரு. என்ன ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற? நான் எங்கே முறைச்சேன்? நான் பாட்டுக்கு பார்த்துட்டு நிற்கிறேன். ஓ, ஆஃபீஸ்ல இருந்து வந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னுலாம் ஒன்றும் இல்லையோ? சும்மா இப்படியே வந்து நிற்கிறது. இப்போ தானே வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் சும்மா நின்றுட்டுருக்கேன். போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வா. ம், பெரிய அக்கறை. சும்மா மைண்ட்ல என்ன திட்டிட்டு இருக்காம போ. ம், அதெல்லாம் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். ஏய் வர்ஷிமா, சொல்லி அளவு எதுக்காக கால் பண்ணியிருக்கேன்? ஐயோ, அந்த வில்லன் வேற வந்துட போகிறான். வர்ஷிமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டி. சொல்லுடி அளவு, என்ன விஷயம்? அது அந்த சோனா குரங்கு இருக்குல்ல, அது ஆதி சாரோட ஒய்ஃப் இல்லையாண்டி. என்னடி சொல்கிற? சோனா தானே ஆதியோட ஒய்ஃபு, ஒரு குழந்தை கூட இருக்கே. இல்லையாண்டி, அது சோனாவோட அக்கா ஷோபாவான், அவங்க பையனா. அப்போ ஆதிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலையா? இல்லையாண்டி வர்ஷி, மேரேஜ் ஆகலையாம். ஆனால் இந்த சோனாவை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாராம். ஓ அப்படியா? சரிடி ஆளு, மிச்சத்தை நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம். சரிடி வர்ஷி, நான் வச்சிடுறேன். இவனுக்கு மேரேஜ் ஆனால் நமக்கு என்ன ஆகாட்டி என்ன? நமக்கே இவனுக்கு மேரேஜ் ஆகலைன்னதும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம், வேற வந்துட்டானா திட்டுவான். ஏய், என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே தான் இருப்பியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்தா ஒரு காஃபி போட்டு தரணும், டீ போட்டு தரணும் அப்படின்லாம் இல்லையா? உன் பாட்டு கனவு கண்டுட்டு இருக்க. நானா? பின்ன யாரு? நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தா ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்தா என்ன? எது? நான் உனக்கு காஃபி போட்டு தரேம்மா? எதுக்காக? என்ன, இந்த வீட்டில் இருக்கிறது நீயும் நானும் தானே, அப்போ நீ தான் போட்டு தரணும். ஏன், நீயும் தானே இருக்க, அப்போ நீ கூட போட்டு தரலாமே. ஏய், ஃபர்ஸ்ட் உன்னோட ஏஜ் என்ன? 21. எதுக்கு? எனக்கு 29 வயசு ஆகுது.
அட்லீஸ்ட் அதுக்காகவாது கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடு. பெரிய மரியாதை. ம் இவளை நான் கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணலாம்னு நினைச்சா இவ என்ன டார்ச்சர் பண்ணிடுவா போல. ஏய் ஒன்னதான். ஓ, என்னையா கூப்பிட்டீங்க? நானும் வேற யாரையோன்னு நினைச்சேன். ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா? எவ்வளவு வாய் பேசுற. உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்கும். ஏன் நாய் தூக்கிட்டு போறதுக்கு நான் என்ன ஏதாவது எலும்பா என்ன? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எலும்பு மாதிரி தானே இருக்க. ஹலோ ஹலோ, யாரு? நானா? ஏய் இங்க பாரு, சும்மா கத்திட்டு இருக்காம சொன்னதை செய். ஃபர்ஸ்ட் போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. முடியவே முடியாது. நான்லாம் காஃபி போட்டு தர மாட்டேன். நான் காஃபி போட்டு தரதுக்கு நான் என்ன உங்களோட பிஏவா? உனக்கு இருக்குடி, நீ என்னையே எதிர்த்து பேசுறியா என்ன? ஆமா, எதிர்த்து பேசினா என்ன கொன்னுடுவீங்களா? இங்க பாரு மனசா, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத. உன்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா, அவ்வளோதான். நான் மாட்டேன். என்ன மாட்டியா? நான் வேணா மில்க்ல பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இவட என்ன பண்றது? நான் சொன்னதை மட்டும் செய். அதை விட்டுட்டு சொல்லாததெல்லாம் செய்யணும்னு நினைக்காத.